அப்போ தமிழ்நாட்டுல மெஜாரிட்டிக்கு மதிப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் வெறும் 6% தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் கிறிஸ்தவர், நம்ம நிதியமைச்சர் கிறிஸ்தவர். அது கூட பரவாயில்ல. தமிழ்நாட்டுல மொத்தம் 7 கிறிஸ்தவ மினிஸ்டர் ரொம்ப முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு தகவல் வருது. இதுக்கு பேர் தான் சமூக நீதியா இல்ல மெல்ல தமிழ்நாட்டையே கிறிஸ்தவ மாநிலமா ஆக்கக்கூடிய சதியான்னு தெரியல. நிதியமைச்சர் மேரி வில்சன் கையில ஜபமாலையோடி சட்டசபைக்குள்ள வராரு. பட்ஜெட் தாக்குதல் பண்றதுக்கு நோக்கி சில்வை அடையாளம் போடுறாரு. அதே பட்ஜெட்ல ஹஜ் பயணத்துக்கு 25,000 ரூபாய் மானியத்தை 35,000 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. என் கிறிஸ்துவ மதம் தான் எனக்கு அன்பு, அமைதி, கருணைன்னு சொல்லி கொடுத்தது. நான் பைபிள் படிச்சவன், நான் கிறிஸ்துவ மதத்திலே பிறந்தவன் சொன்னாரு. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லாத ஸ்பீக்கர் சௌமியா அன்புமணி மேடம் பகவத்கீதையில என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்ல வந்தா, உங்க நேரம் முடிஞ்சது, இதுக்கு மேல நீங்க பேச முடியாதுன்னு அவங்களுக்கு பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஸ்பீக்கருக்கு அசெம்பிளில இந்து மதத்தை பத்தி பேசினா எதுக்கு இவ்வளவு பயனும் தெரியல. அதே பேரவை தலைவர் JCD பிரபாகர் என்ன சொல்லிருக்காருன்னா, தாவேக்கா ஆட்சியை பிடிச்சதே பைபிள் போதனைகளை பின்பற்றியதால் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு மதத்துக்கு முழு சுதந்திரம், இன்னொரு மதத்தோட குரல் வலியவே நிற்கிறது. டிவிக்கு எம்எல்ஏ முஸ்தபா என்ன சொன்னார்னா, நாங்க அரசியலுக்கு வந்ததே சனாதன தர்மத்தையே ஒழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ சொல்லி அதை சமாளிக்க பார்த்தாரு. ஆனா அவரோட என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இவ்வளவு ஏன் முதலமைச்சரோட அதிகாரப்பூர்வ மேஜையிலையும் சில்வை வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், வெறும் 6% இருக்கிற ஒரு சமூகத்துக்கு 7 அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமான துறையில போட்டு கொடுத்திருக்கீங்க. இப்போ 7 அமைச்சர்கள் சொன்னா 20 விழுக்காடு சீட்டை வெறும் கிறிஸ்தவ மதத்துக்கே ஒதுக்கிருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதியா? சனாதன தர்மத்தையே ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு முஸ்தபாக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நீங்க எதுக்கு அதை வன்மையா கண்டிக்கல? இதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மையா இல்ல சமூக நீதியோட போர்வை போத்தி சிறுபான்மையரை திரிக்கக்கூடிய விதமா? ஒரு விஷயத்தை நான் இங்க ஆணித்தனமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது தமிழ்நாடு, இது கிறிஸ்தவ மாநிலம் கிடையாது. இது கடவுள் முருகனோட மண்ணு, இது மீனாட்சி அம்மனோட மண்ணு, இது அந்த ராமச்சந்திர மூர்த்தி பாதம் பட்ட பூமி. இந்த மாநிலத்துல பெரும்பான்மையான மக்கள் சனாதன தர்மம், அதாவது இந்து மதத்தை தான் பின்பற்றுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உடனே நிறைய பேர் வருவாங்க. அப்போ சிறுபான்மையர்கள், அதாவது மைனாரிட்டி என்னைக்குமே மேல வரக்கூடாதுன்னு. இது மைனாரிட்டிக்கு எதிரான விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே மெஜாரிட்டியா வாழ்றது இந்துக்கள் வாழ்ற நிலம். இதே இந்து மெஜாரிட்டி கடந்த 800 வருஷத்துக்கும் மேல, அதாவது 600 வருஷம் முகலாயர்கள், 200 வருஷம் ஆங்கில ஆக்கிரமிப்பு, எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். இதே 800 வருஷத்துல தன் கணவரை இழந்த தாய்மார்கள் எத்தனை லட்சம் பேர், தன் கருப்பை இழந்த பெண்கள் எத்தனை லட்சம் பேர், ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டது, லட்சக்கணக்கான பேருக்கு கட்டாய மத மாற்றம் செய்யப்பட்டது, கணக்கில் அடங்காத அடக்குமுறை. இதுல எங்க இருக்கு உங்களோட சமூக நீதி? ஆகவே நாங்க இழந்தது அதிகம். எங்களை சுதந்திர காற்ற சுவாசிக்க விடுங்க. எங்க உள்ளத்துல சமதர்மம், எங்க கொள்கையில சோசியலிசம். இந்த இந்தியா ஒரு அற்புதமான நாடு. இந்த பாரத தாய் மடியில நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாழுதோம். உங்களோட மதத்தை எங்க கிட்ட தயவு செஞ்சு திணிக்காதீங்க. மதத்தின் பெயரால் திரும்ப எங்களை அடிமைப்படுத்த நினைச்சு கூட பாத்துறாதீங்க. இந்த நிலை நீடிக்குமே ஆனால் மாற்று அரசு தவிர வேற வழி இல்லை. With that I conclude. வெற்றிவேல் வீரவேல், வந்தே மாத்திரம்.